எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நாங்கள் கிரியேட் பண்ண மேட்ரிமோனி வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வரணுமென்று சொன்னால் நீங்கள் betterhalf.lk என்று சொல்லி எந்த ப்ரௌசரில் டைப் பண்ணினாலும் எங்களோட பேஜுக்குள்ளே வரலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஷேர் பண்ணுற லிங்கை கிளிக் பண்ணுறதுனூடாகவும் எங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வரலாம். எங்களோட வெப்சைட் வந்து நம்மளாக இப்படித்தான் இருக்கும். எங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஃபர்தராக உங்களோட டீட்டெயில்ஸை பதிவு செஞ்சு எங்கள்கிட்ட சேவையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முதலாவதாக இதில் இருக்கிற சைன் அப் டேப்பை கிளிக் பண்ணி சைன் அப் பேஜுக்குள்ளே வாங்க. சைன் அப் பேஜில் நாங்கள் பேசிக்காக கேட்டிருக்கிறது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களை பற்றிய சுய விவரத்தை பதியணும். இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைக்காக அல்லது யாருக்காவது உங்களோட ஃப்ரெண்டுக்காக கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மணமகன் அல்லது மணமகள் சம்மந்தமான டீட்டெயில்ஸை தான் நீங்கள் இதில் ஃபில் பண்ணி கொண்டு போக போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளாக நாங்கள் ஒன்று ஃபில் பண்ணி பார்ப்போம். முதலாவதா நேம், பிறகு அவங்களோட இமெயில் அட்ரஸ் இதில் வரும். அடுத்தது பாஸ்வேர்ட். இப்போ இதில் மெயினாக நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, இதில் கொடுக்குற இமெயிலையும் பாஸ்வேர்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களோட சிஸ்டத்தில் அங்கால சைன்இன் ஆகி நீங்கள் சிஸ்டத்துக்குள்ளே சேவையை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த ரெண்டும் கட்டாயம் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ப்ரொஃபைல் யார் கிரியேட் பண்ணுறீங்கன்றதை இதில் போடுங்க. இப்போ உங்களுக்காக நீங்களே கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மை செல்ஃப்ன்ட்டு போடலாம், அல்லது உங்களோட ஃப்ரெண்டுக்காக அல்லது ரிலேட்டிவ்க்காக கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கிரியேட் பண்ணுற மணமகன் அல்லது மணமகள் ஜெண்டர் இதில் வரும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் தான் இதில் வரப்போகுது. இதில் நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இயர் வைஸாக உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு எப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இது செலக்ட் ஆகிரும். அடுத்தவங்களோட திருமண நிலை என்ன, நீங்கள் மேரீடா, டிவோர்ஸ்டா, விடோடான்றது சம்மந்தமாக தான் இதில் வரும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமண நிலை வந்து இதில் குறிப்பிடலாம். உங்களா அன்மேரீடுன்னு போடுறேன். அடுத்தது அடுத்த கோலம் வந்து எத்னிசிட்டி. இப்போ நீங்கள் தமிழா சிங்களமான்ற டீட்டெயில்ஸ் தான் எத்னிசிட்டி, அதாவது இனத்தில் வரப்போகுது. அடுத்தது மதம், நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தனீங்களோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ். அடுத்தது இதில் வந்து அங்கவீனம், உங்களுக்கு ஏதாவது உடல் நல பிரச்சனை ஏதாவது இருக்கான்றதான் இந்த அங்கவீனம்ன்ற இடத்துல கேட்குறோம். இப்போ டிஃபால்ட்டாகவே நாங்கள் நோண்டு போட்டிருக்கிறோம். உங்களுக்கு அப்படி ஏதாவது மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி மாற்றலாம். இப்போ இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ண அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த பேஜுக்கு ரீடிரெக்ட் ஆகிடுவீங்க. அடுத்த பேஜில் என்ன கேட்குறோம்னு சொன்னால் அதுலேயும் பேசிக்காக ஃபர்ஸ்ட் செக்ஷனில் உங்களை பற்றிய சுய விவரம் தான் கேட்குறோம். இதில் வந்து நீங்கள் பேசிக்காக உங்களோட ஹைட் என்னவோ அதுதான் இதில் மென்ஷன் ஆகும். பிறகு அடுத்ததுல வெயிட், உங்களோட வெயிட் என்னன்னு அதை மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட கலர், நீங்கள் என்ன ஃபேராக இருக்கீங்களா, டார்க்காக இருக்கீங்களா, இல்லை மீடியம் கலரில் இருக்கிறீங்களான்றதான் இதில் மென்ஷன் ஆக போகுது. அப்புறம் உங்களோட சாப்பாடு பழக்க வழக்கம், உங்களோட ஈட்டிங் ஹேபிட் என்ன, நீங்கள் வெஜ் சாப்பிட்றாளா நான்வெஜ் சாப்பிட்றாளான்ற டீட்டெயில்ஸ். அடுத்தது உங்களோட புகைப்பிடித்தல் பழக்கம், பட் நீங்கள் வந்து எவ்வளவு ஒஃபனாக ஸ்மோக் பண்ணுவீங்கன்றது, நீங்கள் ஒரு ஆள் ஸ்மோக் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க, இல்லாட்டி இல்லாமல் இருப்பீங்க, இல்லாட்டி எங்கே இருந்துட்டு பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அப்படி இருந்துட்டு பண்ணுற ஆளாக இருந்தால் ஒகேஷனலி என்று செலக்ட் பண்ணுங்கள். நான் நார்மலாக நோன்னு செலக்ட் பண்ணுறேன். ட்ரிங்கிங் ஹேபிட்டும் அதே மாதிரி தான், மது அருந்தும் பழக்கமும் அதே மாதிரி தான், அதுக்கு நான் நோன்னு செலக்ட் பண்ணுறேன். இங்கால வந்து நீங்கள் கொடுக்க போகிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், உங்களோட காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ். இப்போ காஸ்ட் வந்து குறிப்பிட விருப்பம் இல்லையாண்டா காஸ்ட் நோ காஸ்ட்ன்னு கொடுக்கலாம். அடுத்தது ஃபாதர்ஸ் நேட்டிவ் பிளேஸ், உங்களோட அப்பாட பூர்வீக இடம் என்னன்றது இதில் கொடுக்கணும். அடுத்தது மதர்ஸ் நேட்டிவ் பிளேஸ் அதே மாதிரி. அடுத்தது தந்தையோட காஸ்ட், ஃபாதர்ஸ் காஸ்ட் வந்து இருந்தால் கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் கொடுக்க விருப்பம் இல்லையாண்டா நீங்கள் நோ காஸ்ட்ன்னு கொடுக்கலாம். இங்கால மதர்ஸ்ட காஸ்ட். அடுத்தது ஃபாதர்ஸ் ஜாப், அவர் என்ன ப்ரொஃபஷன் செய்கிறார், அதாவது பிஸ்னஸ் செய்கிறாரா இல்லாட்டி வேறு ஏதாவது என்ஜினியர் டீச்சர் அப்படி ஏதாவது இருக்காங்களான்னு சொன்னால் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை இங்கே போடலாம். அது மாதிரி தான் மதர்ஸ் ஜாப் என்னன்றது இதில் வரும். இங்கே வந்து உங்களோட சகோதரர் எண்ணிக்கை, உங்களோட நம்பர் ஆஃப் பிரதர்ஸ் வந்து இதில் போடுங்க. சிஸ்டர்ஸ் எண்ணிக்கை என்னன்றது அடுத்த செக்ஷனில் போடுங்க. போட்டுட்டு இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த பேஜுக்கு ரீடிரெக்ட் பண்ணும். அதில் முதலாவதாக என்ன கேட்குறோம்னா நீங்களோட லொக்கேஷன், உங்களோட லாங்குவேஜ் சம்மந்தமான டீட்டெயில்ஸும். இப்போ உங்களோட லிவிங் கண்ட்ரி என்னன்றது தான் முதலாவதாக கேட்டிருக்கு. அப்போ ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி என்ன இதில் கிளிக் பண்ணி மாற்றுங்க.
அடுத்தது ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே பிறந்தனீங்கன்றது தான் அடுத்தது பர்த் சிட்டின்ற டீட்டெயில்ஸில் வரப்போகுது. அடுத்தது சிட்டிசன்ஷிப் எங்கன்றது தான் அடுத்தது. சிட்டிசன்ஷிப் வந்து ஒன்று ஸ்ரீலங்காவா இல்லை ஃபாரினான்றது. நான் பேசிக்காக இது வந்து ஸ்ரீலங்கான்னு போடுறேன். அடுத்து உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன, தமிழா சிங்களமான டீட்டெயில்ஸ். அடுத்தது உங்களோட ஜாப் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறீங்கன்றது. இப்போ டிகிரி ஹோல்டராக இருப்பீங்க, டிப்ளமாவாக இருப்பீங்க, இல்லை பிஹெச்டியாக இருப்பீங்க, அது உங்களோட விருப்பம் என்னென்று இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ப்ரொஃபஷன் என்ன. இதில் நார்மலாக எல்லா ப்ரொஃபஷனும் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் பேசிக்காக ஒரு ப்ரொஃபஷன் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் இதில் போடுங்க. அல்லது அதர்ஸ் என்று சொன்னீங்கன்னா அதர் ஸ்பெசிஃபை என்று போட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இது கொடுக்க போகிறீங்க, அதில் இல்லாத ப்ரொஃபஷன் ஏதாவது கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் கொடுப்பீங்க. இதில் நார்மலாக டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ன்னு போடுறேன். த செக்டர், நீங்கள் எங்கே டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க, ஒன்று ப்ரைவேட்டில் இருக்கீங்களா இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்களான்றது. அடுத்தது சேலரி ரேஞ்ச், உங்களோட சேலரி வந்து எவ்வளோத்துலேருந்து எவ்வளோத்துக்குள்ளே இருக்கு. 60,000 to 90,000 வரைக்கும் இருக்கலாம். சில பேர் வந்து 90,000 அவ்வளோ கூட இருப்பீங்களா இருந்தால் ஓவர் 90,000 செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொன்னால் என்ன ரிலேஷன்ஷிப், இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் தார ஆள் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பில் மணமகன் அல்லது மணமகளோட இருக்கிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் பார்ட்னர்ஸ் வந்து உங்களோட தான் இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸின் படி உங்களோட தான் டிரெக்டாக கண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்களே டிரெக்டாக கண்டாக்ட் பண்ணுறேன்னா மை செல்ஃப் பண்ணி கொடுங்க, இல்லை உங்கள் அம்மா அப்பா அதுக்கு போய் நம்ம சொன்னால் அவே சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்கலாம். என்ன ரிலேட்டிவ் முறை என்னன்றது கொடுத்துட்டு இதில் வந்து அவங்களோட ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். இதில் அவங்களோட இமெயில் அட்ரஸ், இதில் வாட்ஸ்அப் நம்பர். இப்போ இதுக்கு அங்கால இவ்வளவு ஃபில்அப் பண்ணி முடிஞ்சு இதுக்கு அங்கால இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்க இருந்துச்சுன்னு சொன்னால் அது சம்மந்தமாக இதில் ஏதாவது ஷார்ட் இன்ஃபர்மேஷனில் டைப் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லாதால நான் சாம்பிளாக செய்கிறதால தேங்க்யூ வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகிறேன். நெக்ஸ்ட் போயிட்டு இதுதான் அடுத்த இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதில் தான் உங்களோட துணை பற்றிய எதிர்பார்ப்பு அல்லது பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸாக கொடுக்க போகிறீங்க. உங்களோட பார்ட்னரை நீங்கள் எப்படியான ஒரு ஆளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றது தான் இதில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. முதலாவது வந்து எத்னிசிட்டி என்ன, உங்களோட பார்ட்னர் வந்து என்ன இனமாக இருக்கணுமன்ற டீட்டெயில்ஸ். அதாவது என்ன காஸ்ட்டாக இருக்கணுமன்றது. அடுத்து என்ன ரிலிஜனாக இருக்கணுமன்றது, என்ன மதமாக இருக்கணுமன்றது. அடுத்த எங்கே வசிப்பிடம் இருக்க வேணுமன்றது. இப்போ லோக்கலோ ஃபாரினோ அல்லது எனியன்னு கொடுத்தீங்கன்னா லோக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபாரினாக இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் எந்த இடத்துலையும் எனக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள விருப்பம்ன்ற மாதிரி தான் இந்த ரெசிடென்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது அவளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணும், அன்மேரிடாக இருக்கலாமா இல்லை விடோடாக இருக்கலாமா டிவோர்ஸ்டாக இருக்கலாமான்ற டீட்டெயில்ஸ் இதில் வரும். அடுத்தது அவளோட ஏஜ் லிமிட், எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே உங்களோட பார்ட்னரை எதிர்பார்க்குறீங்கன்றது தான் இதில் வரப்போகுது. இது குறைஞ்ச வயசு இல்லை, குறைஞ்ச வயசில் 20 போடுறேன். கூடிய வயதில் இங்கே வரும், அது வந்து 35 போடுறேன். இப்போ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் அக்ரி பண்ணுறேன்னு சொல்லி இந்த செக் பாக்ஸில் டிக் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த டீட்டெயில்ஸ் அவ்வளோ சேவ் ஆகும். இப்போ இதில் உங்களுக்கு மெசேஜை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சைன் அப் கம்ப்ளீட்டட், கண்டினியூ டு லாகின். இப்போ இதில் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் இமெயிலையும் இங்கே டைப் பண்ணி கொள்ளணும். முதலாவதாக இமெயில் கொடுப்பீங்க, அடுத்தது நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதை கொடுத்துட்டு சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிங்கன்னா அது உங்களை ரீடைரக்ட் பண்ணி விட போகிற இடம் வந்து எங்களோட பேக்கேஜஸ். நாங்கள் இப்போ பேசிக்காக வந்து ஃப்ரீ பேக்கேஜ் தான் கொடுத்துருக்குறோம். 2 months வரைக்கும் உங்களுக்கு எங்களோட பேசிக் பேக்கேஜ் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் 2 months வரைக்கும் ஃப்ரீ பேக்கேஜையே செலக்ட் பண்ணி அங்கால பார்ட்னர்ஸை சாய்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களோட டேஷ்போர்டுக்கு வந்துடுவீங்க. டேஷ்போர்டில் இருந்து அங்கால என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்ன மாதிரி மாற்றலாம், என்ன மாதிரி அங்கால ஃபர்தராக மூவ் பண்ணுறன்ற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் தர இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க எங்களோட வீடியோவோட. தேங்க்யூ.